I welcome you to learn English. ஒரு situationல எப்படி நீங்கள் இங்கிலீஷில் பேசணும் அதுக்கு ஒரு எக்ஸசைஸ். நேற்று நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு வந்தீங்க, இப்போ அதை ஃபில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நாளைக்கு அதை சப்மிட் பண்ணுவீங்க. இது எப்படி சொல்கிறது? I received a form from office, now I am filling the form, tomorrow I will submit it. I received a form அப்படிங்கிறது எந்த டென்ஸில் இருக்குது? ரிசீவ்டு அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நவ் ஐ ஆம் ஃபில்லிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. டுமாரோ ஐ வில் சப்மிட் இட், இனிமேல் சப்மிட் பண்ணுவீங்க, அப்போ அது எதிர்காலம். இந்த 3 டென்சஸ் மட்டும்தான் இந்த எக்ஸசைஸில் யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் இந்த 3 டென்சஸை பற்றி நான் சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுப்பேன், அதை நீங்கள் சொல்லணும், இங்கிலீஷில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ் இது. ஒரு சிச்சுவேஷனில் எந்த டென்ஸ் அப்ளை பண்ணி நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத ட்ரெயின் பண்ணுற எக்ஸசைஸ். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அந்த 3 டென்சஸை பற்றி. அதாவது ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருச்சு, அது நடந்து முடிஞ்சு 5 இல்லாட்டி 6 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிடுவோம். அந்த செயலை குறிப்பிடுறப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை, அதாவது எடுக்கிறதுக்கு இங்கிலீஷில் உங்களுக்கு தெரியல, உடனே நீங்கள் டிக்ஷனரியில் பார்க்குறீங்க, டேக் அப்படின்னு இருக்குது, அதோடு நிறுத்திடக்கூடாது. டேக்கோட பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறணும். டேக், டுக், டேக்கன். ஸோ இந்த இடத்துல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். டுக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண போகிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன? இந்த டென்ஸ் ரொம்ப ஈஸி. அதாவது வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும், அவ்வளோதான். ஒரு செயல் நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். டேக்கிங், ஸ்பீக்கிங், ஈட்டிங், ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணணும். அதாவது அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். எடுத்துக்கொண்டிருக்கிறேன், பேசிக்கொண்டிருக்கிறேன், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ரொம்ப ஈஸி. வில் இல்லைன்னா ஷால், இந்த 2 வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லணும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அதாவது ப்ரெசன்ட் டென்ஸோட வில் ஷால் சேர்க்கணும், அவ்வளோதான். வில் டேக், வில் ஸ்பீக். வெறும் டேக் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், வில் டேக் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அவ்வளோதான். அந்த டேக் அப்படிங்கிற வார்த்தையோட ஐஎன்ஜி ஆட் பண்ணிங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், டேக்கிங். இப்போ உங்களால் இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ண முடியும் பாருங்கள். ஒரு சிச்சுவேஷன், அதாவது உங்கள் ஃப்ரெண்டு போன வாரம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, இப்போ அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட ஏதோ ஒன்றை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? நான் வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன், கம், ஸ்லீப், டிஸ்கஸ். எந்த வேர்பை பாஸ்ட் ஃபார்மில் சொல்லணும், எந்த வேர்பை ஐஎன்ஜி சேர்த்து சொல்லணும், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும், எந்த வேர்போட வில் ஷால் சேர்க்கணும் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். கேஷுவலாக நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும், வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ண தான் உங்களோட எபிலிட்டி உங்களுக்கு தெரிய வரும். ஆன்சரை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ட்ரை பண்ணணும், தப்பு வரும், அந்த தப்பை கிளியர் பண்ணிக்கிறணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஃப்ரெண்டு போன வாரம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. மை ஃப்ரெண்ட் கேம் டு மை ஹோம் லாஸ்ட் வீக். ஸோ கம் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் கேம். மை ஃப்ரெண்ட் கேம் டு மை ஹோம் லாஸ்ட் வீக், போன வாரம். இப்போது அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். நவ் அப்படின்னா இப்போது. ஹீ இஸ் ஸ்லீப்பிங். ஓகே, ஸ்லீப் அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம். இஸ் ஸ்லீப்பிங், இப்போ தூங்கிட்டு இருக்கிறார். வி வில் டிஸ்கஸ் திஸ் லேட்டர். இதை பற்றி நாம் பிறகு, இந்த பிறகு அப்படிங்கிறதுக்கு லேட்டர், பிறகு ஆலோசிப்போம். மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம், இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்னொரு சிச்சுவேஷனை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. கேஷுவலாக உங்களால் சொல்ல முடியும் பாருங்கள். இந்த 3 டென்சஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இதை பற்றி நேற்று ஆலோசனை செய்தீர்கள். விரைவில் நாம் இந்த சிக்கலுக்கு தீர்வு காண்போம். அவர்கள் இதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த வாக்கியங்களில் எந்த வாக்கியம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அதுக்கு உண்டான வேர்ப்ஸையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். கரெக்டான ஃபார்மில் நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள், கேஷுவலாக ஃப்ரேம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஏன் நான் டிஸ்கஸ் அப்படிங்கிற வேர்பை 2வது தடவை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம சொல்கிறப்ப டிஸ்கஸ் அபவுட் அப்படின்னு சொல்லிடுவோம். தட் இஸ் ராங். இந்த டிஸ்கஸோட அபவுட் வரக்கூடாது. ஸோ ஐ டிஸ்கஸ்டு திஸ் எஸ்டர்டே, ஐ டிஸ்கஸ்டு திஸ் எஸ்டர்டே. நீங்கள் இதை பற்றி நேற்று ஆலோசனை செய்தீர்கள்,
நான் இதை பற்றி நேற்று ஆலோசனை செய்தேன். ஐ டிஸ்கஸ்ட் திஸ் எஸ்டர்டே. சூன், விரைவில் நாம் இந்த சிக்கலுக்கு தீர்வு காண்போம். we will find a solution. தீர்வு அப்படிங்கிறதுக்கு சொல்யூஷன். சூன் we will find a solution. அவர்கள் இதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். they are thinking about this. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் செலக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது வார்த்தைகள் தெரிகிறதுக்கு நிறைய ரீட் பண்ணணும். இங்கிலீஷ் சென்டென்சஸ் நிறைய ரீட் பண்ணணும். சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ், சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கிற நாவல்ஸ், 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரை இருக்கிற கவர்மெண்ட் சமச்சீர் கல்வி புக்ஸ், இங்கிலீஷ் புக்ஸ் நீங்கள் ரீட் பண்ணலாம். அந்த மாதிரி ரீட் பண்ணுறப்ப நிறையா வார்த்தைகள் உங்களுக்கு தெரிய வரும். சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் இன்டைரக்டாக நம்மளுக்குள்ளே பதியும், அதாவது ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ ஈஸிலி யூ கேன் கெட் மோர் வேர்ட்ஸ். இப்போ இன்னொரு சிச்சுவேஷன். நாங்கள் சென்ற மாதம் அவரை பார்த்தோம். அவர் இப்போது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் விரைவில் நமது நிறுவனத்திற்கு வருவார். நிறுவனம் அப்படிங்கிறதுக்கு ஆஃபீஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கம்பெனி யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். 3 டென்சஸ் தான். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். சி அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் சா, பார்த்தோம். we saw him last month. now இப்பொழுது he is working. வேலை செய்து கொண்டிருக்கிறார். in a company, in an office. he will come to our company. he will come. இந்த will come அப்படிங்கிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். மாணவர்கள் வகுப்பறையில் தற்போது நன்றாக படித்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே அந்த பாடங்களை கற்றுக் கொடுத்து விட்டேன். அடுத்த வாரம் அவர்கள் நன்றாக தேர்வு எழுதுவார்கள், தேர்வை எதிர்கொள்வார்கள். அந்த தேர்வை எதிர்கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு அட்டெண்ட் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டடி, டீச், அட்டெண்ட், இந்த 3 வேர்ப்ஸை எந்தெந்த டென்ஸில் சொல்லணும் அப்படின்னு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். மாணவர்கள் வகுப்பறையில் தற்போது நன்றாக படித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடியிங் வெல் இன் கிளாஸ் ரூம். அந்த இன் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது அட்ஜங்க்ட், அதாவது இடத்தை குறிக்கிற வார்த்தைகள். அதை முன்னாடியும் கொண்டு வரலாம். இன் கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடியிங் வெல் இப்படியும் சொல்லலாம். நான் ஏற்கனவே அந்த பாடங்களை கற்றுக் கொடுத்து விட்டேன். டீச் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் டாட், TAUGHT. அவர்கள் அடுத்த வாரம் நன்றாக தேர்வு எதிர்கொள்வார்கள். நெக்ஸ்ட் வீக் தே வில் அட்டெண்ட் எக்ஸாம் வெல். ஸோ ரைட் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறத விட அட்டெண்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லணும். எக்ஸாம் அப்படின்னா எழுதுறது மட்டும் எக்ஸாம் கிடையாது. சம் டிராயிங் பேப்பர்ஸ் இருக்கலாம், சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கலாம். அதனால் அட்டெண்டிங் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதா ஆப்டாக இருக்கும். ஸோ தே வில் அட்டெண்ட் எக்ஸாம் வெல். இந்த வீடியோவில் 3 டென்சஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் முக்கியமான டென்சஸை எப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிச்சுவேஷன் பேஸ்டில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ கேஷுவலாக அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைகிறப்ப உங்களால் ஈஸியாக பேச முடியும். ஸோ ஸ்போக்கனுக்கு இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.